Hi friends, எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி வேலை இல்லாதப்போ ஓப்பன் பண்ணினேன் இந்த சேனல். இன்னைக்கு அட்லீஸ்ட் கொஞ்சம் பேருக்காவது யூஸ் ஆகிட்டு இருக்குன்னு நினைக்கிறப்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ நிறைய சிச்சுவேஷன்ஸ்னால என்னால் கண்டினியூஸாக வீடியோ போடாட்டி கூட நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் வந்து டவுட்ஸ் கேட்குறீங்க, தென் வீடியோ போட சொல்கிறீங்க. ஸோ இனிமேல் வந்து நான் ரெகுலராக வீடியோஸ் அப்லோட் பண்ணுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். எல்லா வீடியோலையும் இப்படி தான் சொல்கிறேன். பட் எனக்கு வந்து சிச்சுவேஷன்ஸ் அப்படி மாறிட்டு இருக்கிறதுனால என்னால் ரெகுலராக போட முடியலை. பட் இப்போ கொஞ்சம் நான் லீவில் இருக்கிறதுனால உங்களுக்கு நான் வந்து ரெகுலராக வீடியோஸ் அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னா, எந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தாலுமே ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்காதீங்க. ஏன்னா படித்தா என்னென்ன பெனிஃபிட்ஸ் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ வந்து கொஞ்சம் சோம்பேறித்தனமாக இருந்தாலோ அல்லது போர் அடித்தாலோ நம்ம கிவ் அப் பண்ணலாமான்னு யோசிக்கிறவங்க கொஞ்சம் இந்த வீடியோ பாருங்கள். இப்போ நான் பேங்கிங்கில் ஒர்க் பண்ணுறதுனால நான் சொல்கிறேன், வேலை கிடைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறதுக்கே நமக்கு தயக்கமாக இருக்கும். அது இப்போ நம்ம ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்க நம்மளில் நிறைய பேர் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கலாம், நம்ம போகணுமா. ஏன்னா கேட்டால் வந்து காலேஜ் முடிச்சாச்சு இல்லை, இப்போ என்ன பண்ணுற, இன்னுமா எக்ஸாம் கிளியர் பண்ணலை, இந்த மாதிரி நிறைய கேள்விகள் நம்ம தாண்டி தான் நம்ம வந்திருப்போம். ஸோ ஒன்ஸ் நமக்கு ஜாப் கிடச்சிருச்சு அப்படின்னா நம்ம நல்ல கான்ஃபிடெண்ட்டாக வந்து வெளியே போவோம். ஒரு ஃபங்க்ஷனோ சம்திங் ஏதாவது நம்ம அட்டென்ட் பண்ணும்போது நமக்குள்ளே வந்து ஒரு கான்ஃபிடென்ஸ் கிடச்சிரும். நெக்ஸ்ட் வந்து ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ். அது வந்து நமக்கு ஆப்வியஸாக நம்ம யாரையுமே எக்ஸ்பெக்ட் பண்ணணும்னு தேவையில்லை. நம்ம அம்மா அப்பாவுக்கு நமக்கு பிடிச்சவங்களுக்கு திங்ஸ் வாங்கி கொடுக்கறதுக்கோ ஏதோ சம்திங் நம்மளோட ஓன் மணிலேருந்து நம்ம ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரியான ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு வந்து மென்டல் பீஸ். அது எப்படி சொல்கிறது, ஈவன் வீட்டில் வந்து நம்ம ஏதாவது ஒரு அப்செட்டாக இருந்தால் கூட நமக்கு வந்து ஒரு கன்சோலான ஒரு பிளேஸாக வந்து நம்மளோட ஒர்க்கிங் பிளேஸ் வந்து இருக்கும். அங்கே போயிட்டு 4 கஸ்டமரை பார்த்து, ஆக்சுவலி என்னோடய பிரான்ச்சில் வந்து பிரான்ச் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்ட்டிஸ் லைனில் வந்து நிற்பாங்க பென்ஷன் அமௌண்ட் எடுக்கிறதுக்காக. ஸோ அந்த வீட்டில் இருக்க சிச்சுவேஷன்ஸ் தாண்டி நம்ம பிரான்ச்சுக்கு வரும்போது அந்த ஒரு என்விரான்மெண்ட் வந்து ஒரு ரொம்ப நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து இப்போ நம்ம எக்ஸாம் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கவங்க, மேபி ப்ரிப்பேர் பண்ணுறவங்க சில பேருக்கு சொல்லலாம், பேங்க்கு வந்து பயங்கர ப்ரெஷராக இருக்குது, போகாத, வேறு எக்ஸாமாவது ப்ரிப்பேர் பண்ணுன்னு சொல்லுவாங்க. பட் சொல்கிறவங்க சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க, அந்த வேலையை வந்து அவங்க ரிசைன் பண்ண மாட்டாங்க. ஸோ அதே மாதிரி தான் இப்போது எந்த ஜாப்னாலுமே வந்து அங்கே ப்ரெஷர் வந்து இருக்க தான் செய்யும். பேங்கிங்கில் மட்டும் கிடையாது, எந்த ஒர்க்னாலுமே ப்ரெஷர் தான். ஆனால் வந்து நமக்கு பேங்க் ஆர் அந்த ஒர்க்கிங் ஆர்கனைசேஷன் நமக்கு கொடுக்குற வந்து பெனிஃபிட்ஸே வந்து வேறு. இப்போ பைபார்ட்டிட் செட்டில்மெண்ட் எல்லாமே வந்ததுனால நமக்கு சேலரியுமே வந்து ரிவைஸ் ஆகிடுச்சு. அது போக சேலரி போக அலவன்ஸு இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. நான் வேணால் அதை செப்பரேட்டாக தனியாக ஒரு வீடியோ போடுறேன். ஸோ சொல்கிறவங்க சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க, படிக்காத, உன்னால் முடியாது, போதும், பேங்க் வந்து ப்ரெஷரு, இப்படி சொல்கிறவங்க அதெல்லாம் நீங்கள் காதிலே வாங்காதீங்க. ஏன்னா நமக்கு வந்து April 1st வீக்கில் எஸ்பி கிளர்க் மெயின்ஸ் எல்லாம் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ எஸ்பி பிஓ ப்ரிலிம்ஸ் வந்து போய்கிட்டு இருக்கு. எஸ்பி பிஓ அண்ட் கிளர்க் ப்ரிலிம்ஸ் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் நான் ப்ரிப்பேர் பண்ணுறேன்னு இருக்காதீங்க. ஏன்னா உங்களோட அட்டெம்ப்ட் வந்து எவ்வளோன்னு தெரியும். ஈவன் கம்மியான அட்டெம்ப்ட் கொடுத்தவங்க கூட அக்யூரசி நார்மலைசேஷன்ஸ் எல்லாம் நிறைய இருக்கிறதுனால கண்டினியூஸாக வந்து மெயின்ஸ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இப்போத்துல இருந்தே வந்து கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ரிவைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். பசில்ஸ் எல்லாமே வந்து போட்டு பாருங்கள். டிஏ ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க. இதுக்கு முன்னாடி நான் நிறைய வீடியோஸ் வந்து போட்டிருக்கேன். ஸோ எப்பயுமே வந்து நம்ம படிக்கிறது எதுவுமே வேஸ்ட்டாக போகாது. எப்படி நம்ம பேங்க்கில் ஃபண்டு டெபாசிட் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் நம்ம வந்து இப்போ ப்ரிலிம்ஸ் முடிஞ்ச உடனே நம்ம படிக்கிறது நமக்கு கண்டிப்பாக யூஸ் ஆக தான் செய்யும். ப்ரிலிம்ஸ் கிளியர் ஆனால் தான் நான் படிப்பேன், அந்த மைண்ட் செட்டை மாற்றிட்டு இப்போத்துலேருந்தே படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். படிக்கிறது நமக்கு எப்பயுமே வேஸ்ட் ஆகாது. ஸோ நெகட்டிவாக யார் என்ன சொன்னாலும் காதில் வாங்காமல் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே இருங்க. ஸோ நம்ம கிவ் அப் பண்ணாமல் நம்ம படித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட லைஃப் வந்து சேஞ்ச் ஆகும், அதில் மாற்றுக்கருத்தே கிடையாது. ஸோ கிவ் அப் பண்ணாமல் நம்ம எப்போ வந்து நமக்கு வேலை கிடைக்காதுங்கிற சிச்சுவேஷன் வரும்னா நம்மளாம் வந்து இனிமேல் வேண்டான்னு விடும்போது தான். அதனால் வந்து ஃபேமிலி சிச்சுவேஷன், மேரேஜ் ஆகிடுச்சு, அப்புறம் ஃபினான்ஷியலாக வந்து ஸ்டேபிளாக நான் இல்லை, அப்புறம் தமிழ் மீடியம், இப்படி என்ன தான் பேரியர் இருந்தாலுமே இந்த வேலை கிடைக்கிறதுக்கு நீங்கள் கிவ் அப் பண்ணாமல் நீங்கள் எக்ஸாம் எழுதிட்டு இருந்தாலே போதும், கண்டிப்பாக கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் யாராவது ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட் வந்து எனக்கு இன்னும் நெக்ஸ்ட்டு ஆக்சுவலி வீடியோவே போட வேண்டாம் அப்படின்னு டல்லாக இருக்கும்போது நேற்றுக்கு ஒரு வீடியோவில் வந்து ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க, எக்ஸாம்ஸ் ரிலேட்டடாக போடுங்க அப்படின்ட்டு. அந்த ஒரு கமெண்ட் தான் என்னை மோட்டிவேட் பண்ணி திரும்பவும் வீடியோ போட ஸ்டார்ட் பண்ணுச்சு. ஸோ அவங்களுக்கு ஸ்பெஷலாக ஒரு பெரிய தேங்க்ஸ். கண்டினியூஸாக எனக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க.
நான் நெக்ஸ்ட்டு என்ன வீடியோ போடணும்னு கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து ஐபிபிஎஸ் பிஓ, எஸ்பிபிஓ, ஆர்ஆர்பி ஜாப் எப்படி இருக்குன்னு கேட்டிருக்கீங்க. அது ரிலேட்டடாக நெக்ஸ்ட் வீடியோ நான் போடுறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச்.